தமிழகத்துல இருக்கிற சக்தி வாய்ந்த அம்மன் கோவில்கள்ல ஒன்று தான் இந்த படவேட்டம்மன். இந்த படவேட்டம்மன் கோவிலுக்கு வருஷத்துல ஒரு முறை ஆடி மாதம் மிக சிறப்பு. தமிழகம் மட்டும் இல்லாமல் பல மாநிலங்கள்ல இருந்து இந்த படவேட்டம்மன் கோவிலுக்கு வருவாங்க. அவங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்திட்டு போவாங்க. குறைகளை தீர்ப்பால் ரேணுகாம்பாள் அப்படிங்கிற பட்டப்பெயரும் இந்த அம்மனுக்கு உண்டு. நாங்கள் வருஷம் இந்த படவேட்டம்மன் கோவிலுக்கு நாங்கள் போயிடுவோம். சென்னையிலேருந்து நாங்கள் இந்த கோவிலுக்கு நாங்கள் போவோம். ஆடி மாதத்தில் இருக்கிற எல்லா நாட்களுமே விசேஷந்தான். அதுலேயும் வந்து திங்கள், செவ்வாய், ஞாயிறு இதிலெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதுலேயுமே வந்து சண்டே அப்படின்னா நிறைய கூட்டம் இருக்கும். லீவ் இல்லை, அதனால ட்ரெயினில் தான் நாங்கள் போனோம். ட்ரெயினில் போயிட்டு செல்லியம்மன் கோவில் காட்பாடியிலேயே புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் செல்லியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் அலங்கார் ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் தான் நாங்கள் காலையில் டிஃபன் எடுத்துக்கிட்டோம். நான் சாப்பிட்டது பொங்கல், வடை. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு காட்பாடி வரைக்கும் நாங்கள் ட்ரெயினில் போயிட்டோம். காட்பாடியிலேருந்து அந்த கோயிலுக்கு பஸ்ஸில் தான் நாங்கள் போனோம். 1 hour ஆகுது. காட்பாடி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வேலூர் புது பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு 1 hour ஆகுது பஸ்ஸில். அந்த கோயிலுக்கு கிட்ட வந்துட்டோம். நிறைய கூட்டம் இருந்துச்சு. அவங்களுடைய நேர்த்திக்கடனை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்றதுக்காக அங்கேயே பானை எல்லாம் விற்கிறாங்க. பானை, வரகு இதெல்லாம் விற்கிறாங்க. அவங்க வந்து பொங்கல் வச்சு படையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து உயிர் பலி கொடுக்கறது மாதிரி வேண்டிக்கிட்டா அதையும் கொடுத்துட்டு அவங்க போகிறாங்க. பக்கத்துலேயே ஆறு இருக்குது. அந்த ஆறை தாண்டி தான் நம்ம அந்த கோயிலுக்குள்ளே போகணும். அதே மாதிரி இந்த கோவிலுக்குள்ளே வந்துட்டா தேங்காய் பொதுவாகவே ஒரு 20-25 ரூபாய் தேங்காய் இருக்கும். தேங்காய், 2 வாழைப்பழம், அதுக்கப்புறமா கற்பூரம், பூ கொஞ்சம் வைக்கிறாங்க. இதுக்கு வந்து 100 ரூபாய் அந்த ஒரு கவரில் போட்டு கொடுக்குறாங்க. 100 ரூபாய் அந்த கவரு. நம்மளால் எதுவும் பேச முடியல, பார்கெயின் பண்ண முடியல. கோவிலுக்கு வந்தால் விலை எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம கொடுத்துட்டு போயிடுறோம். ஆனால் நியாயமாக பார்த்தோன்னா இந்த இடத்துல இந்த கோவிலுக்குள்ளே கடை வச்சிட்ருக்கிறவங்க நல்ல லாபம் அவங்களுக்கு. அதே மாதிரி அந்த கோவிலுக்கு வந்துட்டு எந்த கோவிலாக இருந்தாலும் விறகு கட்டு வச்சுருக்காங்க பாருங்க. எந்த கோவிலுக்கு வந்தாலுமே அந்த கோவிலுக்கு வந்த ஞாபகார்த்தமாக நிறைய பேர் வந்து ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு போவாங்கல்ல. அதனால் வந்து ஸ்டீல் பாத்திர கடை இருக்குது, ஃபேன்சி ஐட்டம் கடை இருக்குது. அதே மாதிரி களைப்பு தீர்றதுக்காக ஜூஸ் கடை இருக்குது. நம்ம என்ன வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். நமக்கு தேவையானது நம்ம வாங்கிக்கிட்டு போகலாம். அந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாக தான் இந்த கோவில் இருக்குது. மக்கள் ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால நிறைய ஜனம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. முன்னாடியே அந்த ஹோம குண்டம் போட்டிருக்காங்க. அந்த கற்பூரம் ஆரத்தி கற்பூரம் காட்டிட்டு சாமியை வணங்கிட்டு போகிறோம்ல, கோயிலுக்குள்ளே போயிட்டு வெளியில் வரும்பொழுது இந்த இறை வழிபாடு எல்லாருமே பண்ணுறாங்க. நாங்களும் இந்த வருஷம் சண்டே தான் போயிருந்தோம். சண்டே தான் எல்லாருக்கும் லீவு அப்படிங்கிறதுனால சண்டே போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு வருஷம் போகிறது தான் இது. கும்பிட்டுட்டு நாங்கள் வந்தோம். சென்னையிலேருந்து போகிறதுக்கு ஒரு 1.5 hour ஆகுது. காட்பாடி வரைக்கும் எக்ஸ்பிரஸில் போகணும் அப்படின்னா. அங்கேருந்து ஒரு 1 hour. அதுக்கப்புறம் சந்தவாசல் வரைக்கும் போகுது பஸ்ஸு. காட்பாடி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சந்தவாசல் வரைக்கும் பஸ்ஸு போகுது. அந்த சந்தவாசல்லேருந்து உள்ள ஆட்டோ, பஸ்ஸு இதெல்லாம் போகுது. அது ஒரு ஷேர் ஆட்டோ மாதிரி. ஆட்டோவில் போகிறதா இருந்தால் ஷேர் ஆட்டோ மாதிரி 20 rupees ஒருத்தருக்கு கேட்குறாங்க. பஸ்ஸும் இருக்குது. பஸ்ஸில் போனால் 10 rupees ஒரு சில பஸ்ஸில் வந்து 15 rupees அந்த மாதிரி ஆகுது. அது வந்து பஸ்ஸை பொறுத்து. இப்போ மகளிர் விடியல்னு போட்டிருக்காங்க. அந்த பஸ்ஸு ஃப்ரீயாகவே கூட சில நேரங்களில் போகுது. அங்கே வந்து டிரான்ஸ்ஜெண்டர் எல்லாருமே அங்கே இருக்காங்க. மந்திரம் போடுறது இந்த மாதிரி எல்லாம் கூட இருக்காங்க. அங்கேயும் கூட ஆளுங்க அவங்களுக்கு திருஷ்டி கழிக்கிறது இதெல்லாம் கூட பண்ணுறாங்க. நமக்கு விருப்பப்பட்டால் அவங்கக்கிட்ட திருஷ்டி கழிச்சிட்டு கூட நம்ம வரலாம்.
அதே மாரி இந்த கோயில பொறுத்தவரைக்கும் விசேஷம் என்ன அப்படின்னா, குழந்தை வரம் குடுக்குற ரேணுகாம்பாள் அப்படின்ற பேரும் உண்டு. இந்த இடத்துல ஒரு குழந்த வடிவம் பரசுராமன் இருக்காரு. ரேணுகாம்பாள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து குழந்த பொறந்துருச்சு அப்படின்னா, அம்மாவா இருந்த அந்த ரேணுகாம்பாள் சிலைய அந்த கோயில் ஃபுல்லா சுத்தி எடுத்துட்டு வராங்க. குழந்த பொறந்திருந்தா அந்த பரசுராமன் சிலைய வந்து குழந்தைங்க சுத்திட்டு அந்த கோயில் பிரகாரம் ஃபுல்லா சுத்திட்டு வராங்க. இது நம்ம பார்த்துருந்தோம். இது குழந்தை பேர் கிடைக்கிறது மட்டும் இல்லாம, உடல் சரியில்ல அந்த மாதிரி வேண்டிக்கிட்டா கூட, நம்மளுடைய வேண்டுதல நிவர்த்தி பண்ணக்கூடிய கடவுளாக இந்த படவேட்டம்மன் இருக்கு. வருஷத்துல ஒரு முறை எல்லாருமே வந்து இறை வழிபாடு செய்யறது ரொம்பவே நல்லது. நன்றி.